أبكي على شام الهوى بعيون مظلوم مناضل وأذوب في ساحاتها بين المساجد والمنازل. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من وجد ساعة ولم يضحي فلا يقربن مصلانا، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்பனினுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வான் படைத்து வையகத்தையும் படைத்து தீன் கொடுத்து திருநபியும் கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் மாலை சூட்டியவனாக இவ்வுலகத்திற்கு அருட்படியாக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் நபிநாதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், இறைநேசர்கள், நல்லோர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. இங்கு நாம் ஒன்று கூறியிருக்கின்றோமோ இதே போன்ற நாளை மறுமை நாளில் உயர்தரமான ஸ்வரகம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நம் அனைவர்களுமே ஒன்று கூட செய்வானாக. இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு பாவங்கள் புரிந்துள்ளோமோ அனைத்து வகையான பாவங்களையும், இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு அமல்கள் செய்துள்ளோமோ அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து உயிர் உள்ள வரைக்கும் உடல் சுகத்தையும் நமக்கும் நம் ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் மனைவிமார்களுக்கும் குழந்தைகளுக்கும் அகில உலகில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், புனிதமிக்க மாதம் துல் ஹஜ்ஜுடைய மாதம், அதிலும் சிறப்பிற்குரிய நாள் அரஃபா என்று சொல்லக்கூடிய உயர்தரமான இஸ்லாத்தில் கண்ணியமான இருக்கக்கூடிய நாள். திருக்குரான் அந்த நாளை பற்றி பேசுகின்றது. அப்படிப்பட்ட உன்னதமான நாளில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இறுதி கடமையான ஹஜ்ஜை கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பல நாடுகளிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் பல தரப்பட்ட மொழி பேசக்கூடிய மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே அடிப்படையில் காபத்துல்லாஹை முன்னோக்கி லட்சக்கணக்கான மக்கள் அங்கு ஒன்று கூடியிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு ஒற்றுமையும் ஒரு மார்க்கத்தையும் நமக்கு அடைமுறை தந்துள்ளது என்பதை வழங்க முடிகின்றது. எந்த ஒரு மார்க்கத்திலும் எந்த ஒரு சமயத்திலும் இது போன்று ஒன்று கூடுகின்ற ஒரு மொழியை, ஒன்று கூடுகின்ற மக்களை எங்கேயும் காண முடியாது. அகிலம் மக்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரே இடம் காபத்துல்லா மட்டும்தானே தவிர, காபத்துல்லாவை தவிர்த்தவரை எந்த இடத்திலும் எல்லா நாடு மக்களும், எல்லா மொழி பேசக்கூடியவர்களும், நிறங்களும் தேசங்களும் மாறுபட்ட மனிதர்கள் ஒன்று கூடக்கூடிய இடம் எது என்று சொன்னால் காபத்துல்லாவை தவிர எந்த இடத்தையும் பார்க்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய இறுதியான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பல ஹாஜிமார்கள் தன்னுடைய தாயகத்திலிருந்து அந்த நாட்டுக்கு சென்றுள்ளார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆண்டு எத்தனை ஹஜ்ஜிமார்கள் ஹஜ்ஜி செய்கின்றார்களோ அன்னைவிட ஹஜ்ஜிகளையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வதற்கு நாம் துவா செய்ய வேண்டும். ஹாஜிமார்கள் ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்த பிறகு ஹாஜிகளாக உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு தர வேண்டும் என்பதையும் நாம் நல்ல நேரத்திலே துவா செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று சென்ற வாரம் கூறியிருந்தேன், குர்பானுடைய சட்டங்களை கூறுவதாக. குர்பானி யாரின் மீது கடமை, குர்பானி யார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ஜி பெருநாட்களில் மிகவும் உன்னதமான அமல், செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் விடவும் மிகவும் உன்னதமான அமல் என்று சொன்னால் குர்பானி கொடுப்பது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் கூறியுள்ளார்கள். அந்த அடிப்படையில் குர்பானி யாரின் மீது கடமை என்று சொன்னால், பருவம் அடைந்த வயதை எத்திய அதே போன்று நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ள
பண வசதி படைத்த ஒவ்வொரு மனிதன் மீதும் குர்பானி கொடுப்பது வாஜிப் என்பதாக ஷரியத் கூறுகின்றது. அவர் பருவமடைந்தவராக இருக்க வேண்டும், 15-17 வயதுக்கு மேற்பட்ட மனிதராக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் நல்ல அறிவுள்ள மனிதராக இருக்க வேண்டும். எந்த ஒரு பைத்தியம் பிடித்தவர் மீதோ அல்லது சுயபுத்தி இல்லாதவர் மீதோ குர்பானி கொடுப்பது வாஜிப் இல்லை. வயது வந்தவராக இருக்க வேண்டும், நல்ல அறிவுத்திறன் உள்ள நல்ல புத்தி கூர்மையான மனிதராக இருக்க வேண்டும், பண வசதியவராக இருக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகள் இருந்தது என்று சொன்னால் அவர் மீது குர்பானி கொடுப்பது கட்டாய கடமை என்பதாக இஸ்லாம் நமக்கு அழகுமுறை போதிக்குகின்றது. இரண்டாவதாக, இப்படி ஒரு மனிதனுக்கு கடமையாகிவிட்டால் அவர் குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் எது, எந்த நாளில் குர்பானி கொடுக்க வேண்டும்? எல்லா நாட்களும் குர்பானி கொடுத்து விட முடியாது. குர்பானிக்கு என்பதாக அல்லாஹ் 3 நாட்கள் மட்டும்தான் அனுமதி அளித்துள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களும் 3 நாட்கள் மட்டும்தான் குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி அளித்துள்ளார்கள். வருடத்தில் 360 நாட்கள் என்று சொன்னால் எல்லா நாட்களும் குர்பானி கொடுக்க முடியாது. மிக உன்னதமான அமல் இந்த 3 நாட்களுக்குள்ளாகவே கொடுக்க வேண்டும். பிறை 10, பிறை 11, பிறை 12 மகரிப் வரைக்கும் குர்பானி கொடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கின்றது. நம்ம நிலைமை என்று சொன்னால் நாளை சனிக்கிழமை, திங்கட்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை மகரிப் வரைக்கும் குர்பானி அறுத்து கொடுக்கலாம் என்பதாக சட்ட வல்லுநர்கள் நமக்கு சட்டத்தை பிறப்பிக்கின்றார்கள். இன்னும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற பொழுது செவ்வாய்க்கிழமை மகரிப் வரைக்கும் கொடுக்கலாம். ஷாஃபி மதஹபின் படி 4 நாட்கள் குர்பானி கொடுக்கலாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மதஹபின் படி 3 நாட்கள் குர்பானி கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் ஷாஃபி மதஹபின் அடிப்படையில் தக்பீர் செவ்வாய்க்கிழமை அசர் வரைக்கும் சொல்லப்படும். அதனால் செவ்வாய்க்கிழமை மகரிப் வரைக்கும் குர்பானி கொடுக்கலாம் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூறுகின்றார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கூறுகின்ற பொழுது திங்கட்கிழமை, அதாவது 3 நாட்கள் திங்கட்கிழமை மகரிப் வரைக்கும் நாம் கொடுக்கலாம் என்பதாக ஹனஃபி நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. இப்படியாக குர்பானி கொடுக்கக்கூடிய நபர் வயதுள்ளவராக இருக்க வேண்டும், பண வசதி படைத்தவராக இருக்க வேண்டும், புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் நாட்கள் இந்த 3 நாட்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். இதல்லாத மற்ற நாட்களில் நாம் குர்பானி கொடுத்தாலும் அது அங்கீகரிக்கப்படாது என்பதாக இஸ்லாம் நமக்கு கூறி காட்டுகின்றது. அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடிய விலங்குகள் எந்தெந்த விலங்குகளில் குர்பானி கொடுக்கலாம்? குர்பானி கொடுப்பதற்காக வேண்டிய உலகத்தில் எத்தனோ விலங்குகள் உள்ளது. எல்லா விலங்குகளும் அறுத்து குர்பானி கொடுக்கலாம் என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு அழகிய முறை கற்றுத் தருகின்றது. 3 பிராணிகள் மட்டும்தான் இஸ்லாம் அனுமதி அளிக்கின்றது. ஆடு, மாடு, ஒட்டகம். இந்த ஆடு, மாடு, ஒட்டகத்தில் மட்டும்தான் குர்பானி ஹலாலை தவிர மற்ற எந்த ஒரு பிராணிகளை நீங்கள் அறுத்து குர்பானியாக பலியிட்டால் அது குர்பானியாக நிறைவேறாது என்பதை இஸ்லாம் கூறி காண்பிக்கின்றது. அந்த அடிப்படையில் ஆடு கொடுப்பதாக இருந்தால் ஆடுக்கு எவ்வளவு வயது இருக்க வேண்டும் இஸ்லாம் கூறுகின்றது. எல்லா ஆட்டுக்குட்டிகளும் அறுத்து குர்பானி கொடுத்தால் அதுவும் நிறைவேறாது. ஆடு கொடுப்பதாக இருந்தால் ஒரு ஆடுக்கு ஒரு வயதை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும். ஒரு ஆடுக்கு ஒரு வயது முழுமை அடைந்ததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்டில் குர்பானி கொடுத்தால்தான் குர்பான் அங்கீகரிக்கப்படும். மாடாக இருந்து சொன்னால் 2 ஆண்டுகள் கூட மாடாக இருக்க வேண்டும். மாடுக்கு 2 வயதுகள் பூர்த்தியான மாடை தான் நீங்கள் மாட்டிலும் குர்பானி கொடுக்க முடியும். ஒட்டகத்தில் குர்பானி கொடுப்பதாக இருந்தாலும் ஒட்டகம் 5 வயது ஒட்டகமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒட்டகத்திலும் குர்பானி கொடுக்க முடியும். இப்படியாக இஸ்லாம் எந்த அளவுக்கு மிகவும் தரமாக பிரித்து வைத்து அழகு நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. எல்லா பிராணிகளும் குர்பானி கொடுக்க முடியாது. 3 பிராணிகள் மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும். ஆடு, மாடு, ஒட்டகம். அந்த ஆடு, மாடு, ஒட்டகத்திலும் கூட எத்தனை வயது இருந்தால் குர்பானி கொடுக்க வேண்டும்? ஆடாக இருந்தால் ஒரு ஆட்டு முழுவதுமாக முழுவடைந்து இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த ஆட்டில் குர்பானி கொடுக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 ஆண்டுகள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மாட்டில் குர்பானி கொடுக்க வேண்டும். ஒட்டகத்தில் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் ஒட்டகம் 5 ஆண்டுகள் முடிந்ததாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் ஒட்டகத்திலும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு அழகிய மூலம் போதித்து காண்பிக்கின்றது. அதே போன்று விலங்குகளும் எடுத்துக்கொண்டு 3 விலங்குகள் மட்டும் குர்பானி கொடுக்கலாம். கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் போதித்து காண்பிக்கின்றது. ஆடு, மாடு, ஒட்டகம் சொல்லுகின்றோம். எல்லா ஆட்டிலும் எல்லா மாடிலும் எல்லா ஒட்டத்தும் குர்பானி கொடுத்துடலாமா அப்படின்னு சொன்னா குர்பானிக்கு என்பதாக ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் அந்த பிராணி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு நோய் வாய்ப்பட்டில்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் அறிவிப்பு செய்கின்றது. எந்த ஒரு அறுக்குகின்ற பிராணிகள் எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆட்டை அறுத்தாலும் ஆடு குருடாகவே இருக்கக்கூடாது, அல்லது காதுகள் அடிபட்டதாகவும் இருக்கக்கூடாது, அல்லது குர்பானி வாங்கிட்ட பிறகு கொம்புகள் உடைக்கப்பட்டதாகவும் இருக்கக்கூடாது, அதே போன்று நொண்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே போன்று நோயினால் பாதிக்கப்பட்டு சிறங்கு அல்லது புண்களினால் தாக்கப்பட்ட ஆடாகவும் இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான ஆடாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்பானி அறுத்து நாமும் சாப்பிட
சாப்பிடுகின்றோம், பிற மனிதர்களுக்கும் கொடுக்குகின்றோம், அந்த கறிகள் சுத்தமான கறியாளாக இருக்க வேண்டும், எந்த ஒரு கிருமிகளும் தாய்க்கு இருக்கக்கூடாது என்பதெல்லாம் இஸ்லாம் எந்த அளவுக்கு ஆழ்ந்த சிந்தனை நமக்கு போதித்து காண்பிக்கணும், நல்லமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆடு மாடு ஒட்டகம் அது வயதை நிர்ணயம் செய்தது. அந்த கொடுக்கக்கூடிய பிராணியும் எப்படி இருக்க வேண்டும், எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிராணியில் குர்பானி கொடுத்தால் குர்பான் அங்கீகரிக்கப்படும் என்பதாகவும் இஸ்லாம் நமக்கு கூறி காண்பிக்கின்றது. அதே போன்று ஊனமாகவோ குருடாகவோ அல்லது காதுகள் அறுக்கப்பட்டதாகவோ அல்லது உடலில் வேற எந்த ஒரு பகுதியிலும் அடிபட்டு சதைகள் தோள்களும் கிழிக்கப்பட்டதாகவோ அல்லது தலையில் அடிபட்டதாகவோ அல்லது காதுகள் கிழித்து பாதியாக தொங்குகின்றது, அப்படி இருந்தாலும் கூட அந்த ஆட்டில கூட குர்பானை கொடுக்கக்கூடாது என்பதாக இஸ்லாம் நமக்கு கூறி காண்பிக்கின்ற சொன்னால் எந்த அளவுக்கு குர்பானுடைய முக்கியத்தை பற்றி இஸ்லாம் நமக்கு ஆழமான முறை அழகிய முறை குறிப்பிட்டு காட்டுகின்றது. அதே போன்று குர்பானியுடைய சட்டங்களை குறிப்பிடுகின்ற பொழுது அறுக்குகின்ற பொழுது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். குர்பானை கொடுக்கக்கூடிய நபர் அறுக்கின்ற பொழுது என்ன துஆவை ஓத வேண்டும், அவர் எப்படி அறுக்க வேண்டும், அறுத்துட்ட பிறகு அந்த கறிகள்லாம் எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகுமுறை போதித்து காண்பிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் குர்பானை கொடுக்கின்ற பொழுது இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். இன்ன ஸலாத்தி, அல்லாஹ் என்னுடைய தொழுகையும் ஒனுசுகி என்னுடைய குர்பானியும் வமமாது லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அல்லாஹும்ம மின்க வலகான் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ உம்மத்திஹி, யா அல்லாஹ் இந்த ஆட்டை எனக்காக வேண்டியும், இந்த ஆடு உன்னிடத்தும் வந்தது உனக்காக வேண்டி தருகின்றேன், என்னை தொட்டும் என்னுடைய சமுதாய மக்களில் யாரெல்லாம் குர்பானை கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்தார்களோ வாழ்ந்து மரணித்தார்களோ வாழ இருக்கின்றார்களோ அனைவர்களுக்கும் சேர்த்து நான் குர்பானை தருகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் ஒரு மிகப்பெரிய ஆட்டை அறுத்து குர்பானை கொடுத்தார் என்பதாக ஸஹீஹுல் புகாரில் சொல்லக்கூடிய ஹதீஸில் பார்க்க முடிகின்றது. நபி அவர்கள் என்னுடைய சமுதாய மக்களில் வசதி வாய்ப்புகள் உள்ளவரும் இருப்பார்கள், அறவே வசதி வாய்ப்புகள் இல்லாமலும் இருப்பார்கள். வசதி வாய்ப்புகள் இல்லாத நபருக்காக நான் சேர்த்து குர்பானை கொடுக்கிறேன் என்பதாக மிகப்பெரிய ஒரு ஆட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அறுத்து குர்பானை கொடுத்தார் என்று சொன்னால் இந்த சமூக மக்கள் மீது எந்த அளவுக்கு நபியர்கள் அன்பும் அதே போன்று எந்த அளவுக்கு நேசம் வைத்துள்ளார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் ஆடுகள் அறுக்குகின்ற பொழுது இந்த துவாவை ஓதி அறுக்க வேண்டும். அதே போன்று துவாவை ஓதி முடித்திட்ட பிறகு அறுக்குகின்ற பொழுது அல்லாஹும்ம மின்க வலக, எல்லாம் இந்த ஆடு உன் புறத்தில் வந்தது உனக்காக வேண்டி அறுக்குகின்றேன் என்பதாக கூறி யார் அறுக்குகின்றாரோ அவர் பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லி அறுக்கணும் என்பதாக இந்த ஹதீஸுடைய வல்லுநர்கள் நமக்கு சட்டத்தை போதித்து காண்பிக்கின்றார்கள். அதனால் அறுக்குகின்ற பொழுது துவாவை மறந்திடாமல் ஓத வேண்டும். அதே போன்று சொல்லுகின்றார்கள், குர்பானை வாங்கிவிட்டோம், குர்பானி ஆடு பிராணிகள் வாங்கிவிட்டோம், வாங்கிய பிராணி விற்பனை செய்யலாமா? ஒரு மனிதர் 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆடை வாங்கிவிட்டார். வாங்கிவிட்டவருக்கு ஒரே மனம் குழப்பம், 10,000 ரூபாய் வாங்கிவிட்டோம் ஆடு, இதை விட கம்மியாக வாங்கியிருக்கலாமா என்பதாக எண்ணி வாங்கிய ஆடை ஒரு மனிதருக்கு விட்டு விட்டார். 10,000 ரூபாய்க்கு விட்டு விட்டார். விட்ட மனிதன் இன்னும் 2 ஆடுகள் வாங்குகின்றார். 8,000 ரூபாய்க்குள்ளாகவே ஒரு ஆடோ 2 ஆடோ திருப்பி வாங்குகின்றார். வாங்கிய மனிதர் இந்த 10,000 மீது 2,000 ரூபாய் இருக்கும் அல்லவா, இதனை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்து விட வேண்டும், அவர் உபயோகிக்க கூடாது என்பதாக சட்டம் கூறுகின்றது. ஒரு மனிதர் 10,000 ரூபாய் கொடுத்து ஆடை வாங்கிவிட்டார். வாங்கிய மனிதருக்கு மனதில் மிகப்பெரிய போராட்டம், இந்த ஆட்டை 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிவிட்டோம் என்பதாக எண்ணி விட்டு விடுகின்றார். விற்று 10,000 ரூபாய் வந்துவிட்ட பிறகு அந்த 10,000 ரூபாயில் 7,000 அல்லது 6,000க்குள்ளாக ஒரு ஆடை வாங்குகின்றார் என்று சொன்னால் 6,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் கூட மீதம் உண்டான 4,000 ரூபாய் இருந்தது என்று சொன்னால் அந்த 4,000 ரூபாய் தர்மம் செய்த வேண்டும், இவர் உபயோகிப்பது கூடாது என்பதாக ஷரியத் சட்டம் கூறுகின்றது. குர்பானிக்காக நாம் செலவிட்டோம் என்று சொன்னால் மீண்டும் அந்த பணத்தை எடுக்கக்கூடாது, முழுமையான முறையில் சதக்கா செய்திடும் என்பதாக ஷரியத் சட்டம் நமக்கு அழகிய முறையில் போதித்து காண்பிக்கின்றது. அதே போன்று குர்பானை கொடுப்பவர்கள் ஆடாக இருந்தால் ஒரே மனிதர் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். மாடாக இருந்தது என்று சொன்னால் 7 நபர்கள் சேர்ந்து கூட்டாக கொடுக்கலாம். மாட்டிலும் ஒட்டகத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அனுமதி தந்துள்ளார்கள். 7 நபர்கள் சேர்ந்து நீங்கள் ஒரு மாட்டை நீங்கள் குர்பானை கொடுக்கலாம். அதே போன்று ஒட்டகத்தில் 7 நபர்கள் சேர்ந்து நீங்கள் குர்பானை கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அந்த 7 நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானை கொடுக்கலாம். அதிலும் பல நிபந்தனைகள் இஸ்லாம் வகுக்கின்றது. 7 நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கின்றார்கள்.
7 நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கிவிட்டார்கள். குர்பானை கொடுப்பதற்கு முன்பதாகவே அதில் ஒரு மனிதர் வஃபாத்தாகிவிட்டார். 7 நபர்கள் பணத்தை போட்டு வாங்கி விடுகின்றார்கள். மாட்டை அறுப்பதற்கு முன்பதாகவே ஒரு மனிதர் மரணித்து விடுகின்றார் என்று சொன்னால் இப்பொழுது 6 நபர்கள் தான் ஆகிவிட்டது. இன்னொரு நபர் குறைவாக உள்ளார். இப்பொழுது 6 நபர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மரணித்தவருடைய குடும்பத்தினர் சென்று கேட்க வேண்டும், நீங்கள் அனுமதி தருகின்றீர்களா? கொடுத்தவர் மரணித்துவிட்டார், அவர் பெயரை சொல்லி நாங்கள் அறுக்கட்டும் என்பதாக கேட்க வேண்டும். அல்லது குடும்பத்தினர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், அப்போது 6 நபர்களுடைய அந்த கூட்டு குர்பானியும் கொடுக்கக்கூடாது. வேறொரு மாட்டுகளை பிடித்து வேறொரு நபர்களை சேர்த்து 7ஆகத்தான் கொடுக்கணுமே தவிர இந்த குடும்பத்தினர்கள் அனுமதி தராமல் அவர்கள் மீறி அறுத்தர் என்று சொன்னால் 7 நபருடைய கூட்டு குர்பானியும் நிறைவேறாது என்பதாக சட்டம் நமக்கு அழகுமுறை போதித்து காண்பிக்கின்றது. அதனால் ஏதோ குர்பானியை கொடுத்து விட்டோம் என்பதாக இல்லாமல் சட்டங்களை நல்ல முறை விலகி நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதில் மிகப்பெரிய உன்னதமான கயிறுகளும் நமக்கு தருகின்றான். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்கின்ற பொழுது குர்பான் அறிக்கின்ற பொழுது இஸ்லாம் அல்லாத நபர்களும் நமக்கு உதவி செய்கின்றார். அறிக்கின்ற பொழுது இஸ்லாம் அல்லாத நபரும் உதவி செய்கின்ற என்று சொன்னால் இப்படி அறுத்து முடித்துட்ட பிறகு நாம் அந்த கறிகளை சாப்பிடலாமா? குர்பானி பிஸ்மில்லா சொல்லி அறிக்கின்றோம், நம்மளால் முடியவில்லை. இஸ்லாம் அல்லாத நபரும் நமக்காக வேண்டி உதவி புரிகின்றார். அவர் எதுவரைக்கும் உதவி புரிய என்று சொன்னால் அறுக்கக்கூடிய நேரத்திலும் அறுக்கக்கூடிய இடத்திலும் தவிர மற்ற எல்லா நேரங்களும் உதவி புரிந்தால் சாப்பிடலாம். ஆனால் அவரும் நாம் அறுக்குகின்ற பொழுது நம்முடைய கையின் மீது அவர் கைப்பட்டு அழுத்தத்தை கொடுத்து அறுக்குகின்ற என்று சொன்னால் ஆடை அறுக்குகின்றோம், நம்மளால் முடியவில்லை. இஸ்லாம் அல்லாத நபர் என்ன செய்கின்றார்? நமது கையின் மீது அவர் கையை வைத்து இன்னும் வலுவாக செருக்குகின்றார். அறுப்பதற்கு வலு செருக்குகின்றார் என்று சொன்னால் அப்படி இஸ்லாம் அல்லாத நபர் நம்முடைய கையை பிடித்து அறுப்பதற்காக வேண்டிய வலுகளை சேர்த்து அப்படி அறுத்தம் என்று சொன்னால் அந்த கறியை சாப்பிடக்கூடாது என்பதாக இமாம்கள் அழகிய நமக்கு பத்துவா கொடுக்கின்றார்கள். அதனால் அறுக்கக்கூடிய நபர் முழுவதுமாக முஸ்லிமாக இருக்க வேண்டும். அறுக்குகின்ற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி அறுக்க வேண்டும். பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்து விட்டாலும் முஸ்லிமாக இருக்கின்றார், பிஸ்மில்லா சொல்ல மறந்துவிட்டார், அறுத்தார் என்று சொன்னால் அது சாப்பிட ஹலால் தான், ஹராம் அல்ல, முஸ்லிமாக இருப்பதன் காரணமாக. ஆனால் வேண்டுமென்ற பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்துவிட்டால் சொன்னால்தான் சாப்பிடலாமா கூடாது, அதில் பரிதர்மா கருத்து வேறுபாடுகள் உள்ளது. மறந்து ஒரு மனிதர் அறுத்தால் பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்து விட்டாலும் அந்த கடியை நாம் சாப்பிடலாம் என்பதாக நமக்கு அழகுமுறை இஸ்லாம் போதித்து காண்பிக்கின்றது. அதே போன்று அறுக்குகின்ற பொழுது பிராணி அறுக்குகின்ற பொழுது 3 நரம்புகள் அதிலே கண்டிப்பாக துண்டிக்க வேண்டும். ஒன்று இரத்த குழாயும், அதே போன்று உணவு குழாய்களும், மூச்சு குழாய்கள். நமக்கு உடலிலிருந்து தலைக்கு செல்கின்ற முக்கியமான 3 நரம்புகள் உள்ளது. ஒன்று இரத்த குழாயும் நம்முடைய மூளை வரைக்கும் செல்லும். இரண்டாவதாக உணவு குழாய் என்பதாக நரம்பு இருக்கும். மூன்றாவதாக மூச்சு விடக்கூடிய ஒரு நரம்பு. இந்த 3 நரம்புகளும் ஆட்டு அறுக்குகின்ற பொழுது அறுபட வேண்டும். இந்த 3 நரம்புகள் அறுபட்டால் தான் அந்த ஆட்டினுடைய இரத்தங்கள் எல்லாம் முழுமையான முறை வெளியாகி அந்த கறிகளும் சுத்தமாகும் என்பதாக நமக்கு இஸ்லாம் கூறி காட்டுகின்றது. அப்படி நாம் அறுத்து சரியாக அறுக்காமல் அறகுறையாக அறுத்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த இரத்தங்கள் எல்லாம் கறிகளை ஒட்டி கொண்டு அதை சாப்பிடுகின்ற பொழுது பலவிதமான வியாதிகள் வரும் என்பதாக விஞ்ஞானம் கூறுகின்றது. ஆனால் இஸ்லாம் கூறுகின்றது, நீங்கள் ஆடுகளை அறுக்குகின்ற பொழுது 3 நரம்புகளும் நல்ல முறையில் துண்டிக்குகின்ற அளவுக்கு நீங்கள் அறுத்தீர்கள் என்று சொன்னால் உடலில் உள்ள அனைத்து வகையான இரத்தங்கள் எல்லாம் வெளியாகி நீங்கள் சாப்பிடுகின்ற கறிகளும் நல்ல முறையிலே சுத்தமாக இருக்கும். அதன் மூலமாக எந்த ஒரு கிருமிகளும் நோய்களும் பரவாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இப்படியாக குர்பானியை நாம் அழகு முறையில் அறுத்து பலியிட கொடுக்க வேண்டும். குர்பானை அறுத்திட்ட பிறகு அந்த கறிகளை 3ஆக பங்கு வைக்க வேண்டும். உதாரணமாக ஒரு ஆடு 15 கிலோ இருந்தது என்று சொன்னால் 5 கிலோ நமக்காக வேண்டியும், 5 கிலோ ஒற்றார் உறவினருக்காக வேண்டியும், மீதம் 5 கிலோ ஏழை எருளுக்காக வேண்டி 3 பங்குகளாக கறிகளை பிரிக்க வேண்டும். இது குர்பானை கறிக்காகவும் சரி, ஹக்கீகாவை கொடுக்கின்ற அந்த கறிக்கும் ஒரே சட்டம் தான். ஹக்கீகா கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அதையும் 3 வகையாக பிரிக்க வேண்டும். ஒன்று நமக்காக வேண்டியும், இன்னொன்று உற்றார் உறவினருக்காக வேண்டியும், இன்னொன்று ஏழைக்காக வேண்டியும் பிரிக்க வேண்டும். ஆனால் சதக்கா ஒரு ஆட்டை அறுத்து அல்லாஹ்வுடைய பேரில் அறுத்து சதக்கா செய்கிறேன் என்பதாக நியத்து வைத்து அறுத்தார் என்று சொன்னால் அதில் ஒரு துண்டு கறிகள் எடுக்கக்கூடாது, முழுவதுமாக ஏழைக்கு கொடுத்து விட வேண்டும். சதக்கா செய்கின்றோம் என்று சொன்னால் அறுத்துக்கப்பட்ட கறியை கொஞ்சம் கூட நமக்கு உற்றார்களுக்கு கொடுக்கக்கூடாது, முழுமையான முறை ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். சதக்கா நியத்து வைத்து அறுத்தால். அதே போன்று நதிர் நேர்ச்சை வைத்து ஒரு மனிதர் அறுக்குகின்றார், எனக்கு வேலை கிடைத்துவிட்டது என்று சொன்னால் நான் ஒரு ஆடுகள் அறுத்து ஏழைக்கு குர்பானை கொடுப்பேன். எனக்கு வேலை கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக ஒரு ஆடை அறுத்து ஏழைகளுக்கு உணவு கொடுப்பேன் என்பதாக நியத்து வைத்துள்ளார். அதே போன்று அவருக்கு வேலையும் கிடைத்து விட்டது. இப்போது வைத்த நேர்ச்சை அது அடிப்படையில் ஆடு அறுக்கின்றன சொன்னால் அந்த கறியும் கூட இவரும் சாப்பிடக்கூடாது, உற்றார் உறவினரும் சாப்பிடக்கூடாது, முழுவதுமாக ஏழைக்கு கொடுத்திட வேண்டும். அப்போது 2 வகையான ஆடுகள் மட்டும்தான்
சாப்பிட வேண்டும். ஒன்று ஹக்கீகா கொடுக்கப்படுகின்ற ஆட்டும் குர்பானி கொடுக்கின்ற ஆட்டினுடைய கறிகளை நாமும் உற்றார் உறவினர்களும் ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் என்பதாக இஸ்லாம் அழகிய முறை பொறுத்து காண்பிக்கின்றது. அதே போன்று குர்பானி அறுக்குகின்றோம். அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கின்றார்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த போன்ற ஒரு இபாதத்தான ரீதியாக அறுக்கப்படுகின்ற கறிகளை கொடுக்கலாமா? இஸ்லாம் அல்லாத நபர்கள் அண்டை வீட்டுக்காரர் இருக்கின்றார்கள், அறுக்குகின்ற பொழுது நம்மளை பார்க்கின்றார்கள், கறி வெட்டுகின்ற பொழுது பார்க்கின்றார்கள். இவருக்கு கொடுக்கலாமா என்று சொன்னால் நவீன அடிப்படையிலே ஃபத்வா கொடுக்கின்றார்கள். நமக்கு என்பதாக ஒரு பங்கு எடுத்து வைத்தும் உள்ளவா, உற்றார் உறவுகளுக்கு ஒரு பங்கு, ஏழைகளுக்கு பங்கு, 2 பங்குகளை விட்டு நமக்காக வேண்டி நாம் எடுத்து வைக்கின்ற பங்கிலிருந்து அவர்களுக்கு அக்கம் பக்கத்துக்கு கொடுக்கலாம் என்பதாக சட்ட வல்லுநர்கள் நமக்கு ஃபத்வா கொடுக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்லாம் அடிப்படையில் அனைத்து மதத்தையும் இஸ்லாம் மனிதநேயம் அடிப்படையில் அவர்களுக்கும் கொடுக்கலாம், நம்முடைய பங்கிலிருந்தும் கொடுக்கலாமே தவிர உற்றார் உறவினருக்கோ ஏழைகளுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட பங்கிலிருந்து எடுத்து கொடுக்க கூடாது, நமது பங்கிலிருந்தும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம் என்பதாக மார்க்கத்தில் வல்லுநர்கள் மார்க்க ஃபத்வாக தருகின்றார்கள். ஆக கண்ணியமிக்கிறர்கள், குர்பானியை கொடுத்து அல்லாஹ்விடத்தில் உண்மையான முறையில் அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்கின்ற பொழுது, நாம் குர்பானை கொடுக்கின்ற பொழுது நம் முழு எண்ணம் வேண்டும், யா அல்லாஹ் உனக்காக தான் தருகின்றேன் என்பதாக. பிற மனிதர்கள் நமக்கு புகழ்வதற்காக வேண்டிய பிற மனிதர்களால் இவர் குர்பானி கொடுத்தார், இவர் இத்தனை ஆடுகள் அறுத்தார் என்பதாக பேருக்காக புகழுக்காக கொடுப்பது கூடாது. மாறாக குர்பானை கொடுத்தோம் என்று சொன்னால் லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹா, அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்ற பொழுது, நீங்கள் அறுக்கின்ற குர்பானி பிராண்ட ரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக அல்லாஹ்விடம் சென்றடைவதெல்லாம் உங்களுடைய இறையச்சம் என்று சொல்லக்கூடிய தூய்மையான எண்ணம் தான் அல்லாஹ்விடம் சென்றடைவது என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதனால் குர்பானி பேருக்காகவும் புகழுக்காகவும் இல்லாமல் முழு எண்ணத்துடன் அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கியுள்ளான். அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்தான், அதனால் நான் குர்பானை கொடுக்கிறேன் என்பதாக மன தூய்மையுடன் அல்லாஹ்வுக்காக கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த நியத்தையும் அந்த இறையச்சத்தையும் அல்லாஹ் அங்கீகரித்து கியாமத்துடைய நாளிலே எந்த குர்பானி பிராணிகளை கொடுத்தோமோ அந்த குர்பானி பிராணி மீது அமர்ந்தவராக சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய பாலத்தை கடக்க வைப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறுகின்றார்கள். எந்த ஒரு மனிதர் மன தூய்மையுடன் குர்பானை கொடுக்கின்றாரோ கியாமத்துடைய நாளில் அந்த குர்பானி பிராணி மீது அமர்ந்தவாறு அவர் நடப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லி காண்பிக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு நாம் இறையச்சத்துடன் குர்பானை கொடுக்க வேண்டுமே தவிர பெயருக்காவினையும் புகழுக்காவினையும் பிரபலத்துக்காவினையும் பெருமைக்காவினையும் தருப்பெருமைக்காவினையும் நாம் குர்பானை கொடுத்தோம் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதுதான் சொல்லி நமக்கு அழகிய மொழி உணர்த்தி காட்டுகின்றது. ஆக கண்ணியமிக்கிறவர்கள், குர்பானியை நாம் அழகிய மொழி அறுத்து அழகிய மொழி ஏழை எளியவர்களுக்கும் முட்டார்வர்களுக்கும் கொடுத்து அதுபோல இது போன்ற ஏழைகளும் இருந்தார் என்று சொன்னால் அவருக்கும் தேடி சென்று கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் நம் வீட்டுக்கு அழைப்பது கூடாது. குர்பானி பங்கிட்டு கொடுக்கணும் என்று சொன்னால் எது சிறப்பு? நாம் சென்று ஏழைகளுக்கும் முட்டார்களுக்கும் நாம் சென்று கொடுக்க வேண்டும். இங்கிருந்து போன் போட்டு நீங்களாம் வந்துருங்க குர்பானி கொடுங்க, வந்து கறியை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னால் அதில் எந்த ஒரு நன்மைகளும் கிடையாது. குர்பான் என்பது தியாகம் தான். குர்பான் என்று சொன்னால் அரபி வாரத்துக்கு தியாகம். அது தியாகம் எது தியாகம் என்று சொன்னால் குர்பானிகள் அறுத்து ஏழைகளுக்கும் முட்டார்களுக்கும் நாம் சென்று கொடுப்போம் அல்லவா, இதுதான் உண்மையான தியாகமே தவிர அவர்களை நம் வீட்டுக்கெல்லாம் எல்லாம் அழைத்துட்டு நாம் சொகுசா உட்கார்ந்து கொண்டு அறுப்பது வேறு நபர், பங்கு வைப்பது நபர், வாங்கி செல்வது நபர் என்று சொன்னால் அது நமக்கு என்ன தியாகம் இருக்கின்றது? தியாகம் என்று சொன்னால் அறுத்து அவருக்காக சென்று கொடுப்பதுதான் மிகப்பெரிய உன்னதமான தியாகம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களும் இஸ்லாமும் எந்த பிராணில் குர்பானை கொடுக்க சொன்னதோ, குர்பானை கொடுக்கக்கூடிய பிராணிகள் எந்த வயது என்பதாக இஸ்லாம் நிர்ணயம் செய்ததோ, அதே போன்று குர்பானி பிராணிகள் எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லாமல் குருடாகவோ நொண்டியாகவோ சிறங்கு பிடித்ததாகவோ அல்லது பல்கள் உடைத்ததாகவோ கொம்புகள் உடைத்ததாகவோ இல்லாமல் ஆரோக்கியமான பிராணியின் மீது இஸ்லாம் கொடுக்க சொன்னதோ அந்த அடிப்படையில் கொடுத்து கறிகளை 3 பங்குகளாக பிரித்து எல்லோருக்கும் கொடுத்து அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்று நம்முடைய அனைத்து வகையான குர்பானிகளும் அல்லாஹ் அங்கீகரித்து கியாமத்துடைய நாளில் வேதனமான சுவர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. வாக்கிர தாவத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.